சரணாகதியே பக்தி, வெறும் சடங்குகள் அல்ல. இந்து மதம் என்பது ஒரு மதம் அல்ல, மனிதர்களுக்கான வாழ்க்கை நெறி. மனிதராக பிறந்தவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை உணர்த்தலே வேதங்களும் அதன் தொடர்ச்சியாக இதிகாசங்களும் புராணங்களும் வந்தன. அவற்றின் அடிப்படையில்தான் பின்னர் வந்த எத்தனையோ மகான்களும் சமய சான்றோர்களும் தங்கள் நூல்களின் மூலமாகவும் சொற்பொழிவுகளின் மூலமாகவும் வலியுறுத்தி சென்றிருக்காங்க. வாழ்க்கையை செம்மப்படுத்தும் வழிபாடுகளும் சடங்குகளும் கூட ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் பூர்வமாகவும் அமைந்திருப்பது தான் இந்து மதத்தின் தனி சிறப்பு. வழிபாடாக இருந்தாலும் சரி, சடங்குகளாக இருந்தாலும் சரி, அவற்றின் பொருள் புரிந்து செய்யும்போது தான் உயரிய பலன் கிடைக்கும். மற்றவர்கள் செய்கிறார்களே என்பதற்காக நாமும் அப்படி செய்வது அர்த்தமற்ற வேலை. அதனால் எந்த பலனும் நமக்கு கிடைக்காது என்பதுதான் உண்மை. உண்மையில் பக்தி என்பது நம்பிக்கையில்தான் இருக்கிறது. நம்பிக்கையில் விளைந்த பக்தியின் பூரணத்துவம்தான் சரணாகதி. இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பதே பூரண சரணாகதி தான். இறைவனை பூரணமாக சரணடைந்து விட்டால் நமக்கு எதை பற்றியுமே கவலை இருக்காது. அப்படியே இறைவனுடன் நம்பிக்கையுடன் சரணாகதி அடையாத ஒரு பக்தர் செய்த செயலானது எத்தகைய விபரீத விளைவுகளை ஏற்படுத்தியது என்பதை இந்த கதையின் மூலம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ராமேஸ்வரம் சென்ற வடநாட்டு பக்தர் ஒருவர் சேது ஸ்நானம் செய்ய விரும்பினார். கையில் காணிக்கை பணம் இருந்த சொம்பை என்ன செய்வது என்று அவருக்கு புரியல. யாரிடமும் கொடுக்கவும் மனம் இல்லை. கரையில் வைத்துவிட்டு குளிக்க சென்றால் யாரேனும் எடுத்து விடுவார்களோ என்று வேற அவருக்கு பயம். அக்னி தீர்த்தத்தில் குளிக்காமல் ஸ்ரீ ராமநாதரை தரிசித்தால் முழு பயனும் கிட்டாதே என்று தவிப்பு வேறு அவரை வாட்டியது. இறுதியாக ஒரு முடிவு செய்து கரையில் ஒரு பள்ளம் தோண்டி அதில் சொம்பை வைத்து மூடி அடையாளம் தெரிவதற்காக அதன் மீது மணலால் ஒரு சிவலிங்கம் செய்து வைத்தார். பொருள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அந்த சிவலிங்கத்தை வணங்கிவிட்டு குளிக்க சென்றார். இவருக்கு பின்னே வந்த ஒருவர் இவர் மணல் லிங்கம் செய்வதை பார்த்துவிட்டு